ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம்ப் ஃபயர் அனிமே சீசன் 2 எபிசோட் 6 தான். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. திடீர்னு பூமியும் அதிரும். அங்க நம்ம ஆளுங்களோட வேலை தான் அவங்க கீழே இருக்க அந்த தரையை பொழுந்து அப்படியே வராங்க. இதை பாக்குற மத்தவங்களுக்கு புரியல. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆமா, நீ எங்கல இருந்து வந்திருக்க? உடனே பின்னாடி எங்க ஃபேனும் சொல்லுது, வேற எங்கல இருந்து டஞ்சனோட டீப்பான பகுதியில இருந்து டைரக்டா இங்க வந்திருக்கோம். என்னது டீப்பான பகுதியா? அப்போனா டஞ்சனை நீங்க மொத்தமா கான்கர் பண்ணிட்டீங்களா? அதேதான், மொத்தமா டஞ்சனை நாங்க கான்கர் பண்ணிட்டோம். அடி ஃபேலு, இதெல்லாம் ஏன்டா சொல்லிருக்க? அங்க இது கேக்குற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க கேள்வி மேல கேள்வி அவங்க கேக்குறாங்க. இல்ல நீங்க என்ன பாத்தீங்க? என்ன விதமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு? அதுக்குள்ள அந்த எல்ஃபும் ஓடி வராரு. எனக்கு அப்பயே தெரியும் உங்களால முடியும்னு. அதனால ஃபர்ஸ்ட் கில்டுல போய் ரெஜிஸ்டர் பண்ணோம் வாங்க. என்ன நம்ம ஹீரோவா அவர் கொண்டு போயிடாரு. அங்க வந்து உனி இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆனா அவருக்கா அப்பயே யோசிச்சேன், கண்டிப்பா டோராவால இந்த விஷயத்த பண்ண முடியும்னு. அட, நீங்க நினைக்கிற மாதிரி டோரா ஒண்டி இதை தனியா பண்ணல. என் கூட ஃபேலு, என்னோட சோயி ரெண்டு பேருமே தான் பண்ணாங்க. ஆனா அவரு அப்பயும் குலுக்குன்னு பயங்கரமா கையை குலுக்கின்னு இருக்காரு. அங்க டஞ்சன்ல கிடைச்ச ஐட்டமை பத்தி அவன் சொல்லலான்னு போறான். ஃபேலுங்க கத்துது, அடே எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, அதனால சீக்கிரமா நான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அட ஃபேலு இரு, நம்ம இங்க வந்ததே சேல் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சிடலாம். இன்வென்டரி வழியா எடுக்கும் போது அந்த ஐட்டமை பத்தி சொல்றான். எனக்கு இந்த ஜுவல்ஸ் பத்திலாம் தெரியல, அது மேல எங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதனால இந்த மிமிக் ஜுவல்ஸ் இதை நாங்க சேல் பண்ணலாம்னு இருக்கோம். அட, இது ரொம்ப ரேரான விஷயமாச்சு. அங்க இதே அவங்க ரேரான விஷயமா அப்படி பாப்பாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு ஸ்வாட் அவங்க கத்திருக்கோம்ல, அதை அவன் லைட்டா எடுத்திருப்பான். ஆனா இவங்களோட ரியாக்ஷன் அதெல்லாம் வச்சு பார்த்தா இதைத்தான் இவங்க ஆடி போயிடுவாங்க. அதனால அவன் உள்ளே வச்சிடறான். ஒரு சைடு அங்க டீட்டெயில் மேல டீட்டெயிலா ஒரு கேட்டுங்கன்னே இருக்காரு. அங்க பக்கத்துல இருக்க அந்த அசிஸ்டன்ட் அவரு தாங்க நித்துறாரு. அட இருங்க, ஏன்னா மக்கடாவோட பாட்டி இப்போதான் வெளில வந்திருக்கா, அவங்க டயர்டா இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க கேள்வி மேல கேள்வியை கேட்க கூடாது. சரி, ஆனா கடைசியா ஒரு விஷயத்த நான் கேட்கணும். அட கில்டு மாஸ்டர், அங்க இப்படி சொல்லும் போது தான் ஒரு கம்மனி ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அங்க மில்க குடிக்கிறான். அங்க அவனுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்றதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேஃபாவும் வெளில வந்துட்டோம். ஃபேலுக்கும் அந்த மில்க் அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதோட பிளேவர் ஃப்ரூட்ஸோட பிளேவரால அப்படியே கலந்து இருக்கு. இது மூலமா நான் கலைச்சு போயிருந்தாலும் எல்லாமே எனக்கு சரியாயிடும் போல. டோராச்சனுக்கும் இது அவ்வளவு பிடிச்சிருக்கு. அட, இதோட பிளேவர் சும்மா அல்டிமேட்டா இருக்கு. விட்டா என்னோட வாழ்க்கை முழுக்க நான் இதையே குடிக்கலாம். ஆமா, சோய்க்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஃபேல், நீ வந்து இப்ப குளிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரு, அழுக்க இருக்கா, அடிக்கடி நீ குளிக்கணும். ஆனா அதுக்கு கேட்கவே இல்ல. அடிக்கடி நீ குளிக்கலன்னா அவ்வளவுதான், ரொம்ப பரிதாகமான மிருகம் மாதிரி இருப்ப. அது போக உன் மேல நாத்தடிக்கும். கேட்டோடனே அது பயங்கரமா கத்துது. அந்த பிக்ஸி டிராகனும் அதோட ஃபெதரை காட்டுது. பாத்தியா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாவும் ஷைனிங்காவும் இருக்கு. அட அங்கிள் ஃபேல், நீங்க ரொம்ப புசுனும் ஃபிளஃபியாவும் இருக்கும் போது எனக்கு உங்களை பிடிக்கும். அதனால நீங்க கிளீனா இருக்கணும். பாத்தியா இப்பயாச்சும் நீ என்ன சொல்ற? அட இருங்க, யாரோ கத்துற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் எனக்கு கேக்குது. ஆமா, டாபிக் நீ மாத்தலாம் அப்படின்னு பாக்குறியா என்ன? அங்க பிக்ஸி டிராகனும் அதேதான் சொல்லுது. நானும் அந்த சவுண்ட் கேட்டேன். அங்க ஒரு பையனும் பொண்ணும் பயங்கரமா கத்தின்னு ஓடி வராங்க. ஐரிஸ்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளை ஒரு ஆறுக்கு தொத்தினே வருது. அந்த பையன் முன்னாடி போயிடறான். ஆனா இவன் கீழே விழ. அப்படியே ஐரிஸ் அவன் காப்பாத்தலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்டர் அப்படியே கொல்லலான்னு வருமா. பயந்து போயிடறாங்க. அவ்வளவுதான், கதையும் முடிஞ்சிரும்னு. ஆனா நம்மால விடாம கடைசி நிமிஷத்துல அங்க எப்படியோ சோயை வச்சோ பிக்ஸி டிராகனை வச்சு காப்பாத்திடுறான். அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதி. ஆனா ஹீரோ அவங்க கத்தினே வரான். முன்னாடியே ஃபேலை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஏன்னா இது அதை விட ரொம்ப கொடூரமா இருக்கு. அட பசங்களா, என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்படி கத்தினே ஓடி வந்தீங்க? ஃபேலை பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? அதனால அவன் சொல்லி புரிய வைக்கிறான். அட, நீங்க வந்து கவலைலாம் பட வேணாம். ஃபேல் வந்து ரொம்ப ஒரு நல்ல மிருகம். அது ஒரு டாகி தான், அதாவது ஒரு பெரிய டாகி தான். ஹேய், அதுக்கு நீ என்ன இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. டிஸ்கிரைப் பண்ணது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கம்மன் ஆகுறாங்க. அங்க பேரை பத்தி கேட்கும் போது அந்த சின்ன பையனோட பேரு டெரேலா. இந்த பொண்ணு என்னோட தங்கச்சி தான். இவளோட பேரு ஐரிஸ். நாங்க டோலன் சிட்டில இருந்து வந்திருக்கோம். என்னது டோலனா? அந்த சிட்டிக்கு இங்க இருந்து நடந்து போனாலே ஒரு அடல்ட்டுக்கு 3ல இருந்து 4 ஹவர் ஆகும். அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க இங்க வந்தீங்க? அந்த பையன் அப்படியே முழிக்கிறான். அந்த ஆர்க்க பார்த்து அவன் கேட்கிறான், அந்த ஆர்க்க எனக்கு தர முடியுமா? அட, அவ்வளவு வீட்டா இருக்க விஷயத்த எப்படி நீ கொண்டு போவ? அது பரவாயில்ல, என்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் அது வந்து இருக்கு. அந்த சின்ன பையன் டெரேலு அவன் ஐட்டம் பாக்ஸுக்குள்ள வைக்கும் போதே அவனோட பேரண்ட்ஸை பத்தி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்புறம் தான் அவன் சொல்றான், என்னோட அப்பா அவரு ஒரு அட்வென்ச்சரர், ஒரு டென்ஷனுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போனாரு. அவர் அங்க போனதுதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா வரவே இல்லை. நாங்க மொத்தம் 4 பேரு, எங்க அப்பா, அம்மா, நானு, என்னோட தங்கச்சி இந்த மாதிரி ஒன்னா இருந்தோம். ஆனா எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட நாங்க 2 பேரும் தான் தனியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எங்க அம்மாவுக்கு நாங்க தான் துணையா ஏகப்பட்ட உதவிகளை பண்ணோம்.
ஒன்னா இருந்தோம். ஆனா யாருக்குன்னு படிச்சோ தெரியல, எங்க அம்மாவோட நிலைமை ரீசெண்டா ரொம்ப மோசமாச்சு. அவங்க சிக்காயிட்டாங்க. அப்புறம் உங்க அம்மாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அதான் என்ன ஆச்சுன்னா, எங்க சிட்டில இருக்க டெம்பிள்ல ஒரு பிரீஸ்ட் இருந்தாரு. அவரு ஹீலிங் ஸ்பெல்ல தொடர்ந்து கேஸ் பண்ணாரு. அது மூலமா கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா நல்லாவே குணமாயிட்டாங்க. ஆனா திரும்பவும் அவங்க ரொம்பவும் சிக்காயிட்டாங்க. அந்த டைம்ல அவரு சொன்னாரு, தம்பி என்னால இந்த இல்னஸ கியூர் பண்ண முடியாதுப்பா. ஒரு பெரிய லெவல்ல இருக்க ஆளுங்களோட மேஜிக் அதை வந்து பயன்படுத்தின அப்படிதான் இப்ப அவங்களை கியூரே பண்ண முடியும். அதுக்கு நீ ராயல் கேபிட்டலுக்கு போகணும். அந்த இடத்துல கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் ஒரு வகையில உதவி கிடைக்கும். ஆனா பிரீஸ்டுகளை கூப்பிடுறதுக்கு நிறைய அளவுல பணம் வந்து தேவைப்படும். எங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் வந்து இல்ல. அதனாலயே நாங்க சின்ன சின்ன வேலைகளை செய்யற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஹப்ஸ கலெக்ட் பண்றது இந்த மாதிரி வேலைகளை பண்ணோம். ஆனா அதுல அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து எங்களுக்கு வரல. அதனால்தான் இப்போ இந்த ஆர்க்கை வந்து நாங்க கேட்டோம். அண்ணா அண்ணா இந்த ஆர்க்கால நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்து கிடைக்குமா? இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாவே நம்மளுக்கு கிடைக்குமா? அங்க இது கேட்கிற சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி கதையை கேட்கும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது இந்த வயசுல இவங்களுக்கு இப்படியான அந்த இடத்துல அவங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்கும். அங்க ஃபேலும் கேக்குது, எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது, சோறு எனக்கு போடு. அங்க சோயி பிக்ஸி டிராகனு இதுங்க ரெண்டும் அவங்க கேக்குமா? அதனால நம்ம ஆளு ஒத்துக்கிறான். பசங்களா என் கூட வரீங்களா, நம்ம சாப்பிடலாம், என்னோட ட்ரீட்டா நான் உங்களுக்கு தரேன். அங்க பசங்களுக்கா அவ்வளவு சந்தோஷம். அங்க பசங்களும் ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஆளு வந்து வேணான்னு சொல்லிடுறான். நீங்க என்ன பண்ணுங்க, டோரா கூடயும் சோயி கூடயும் விளையாடுங்க, அதுவே போதும். இந்த பசங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அந்த ஆர்க்கு மூலமா அந்த அளவுக்கு ஒண்ணும் இவங்களுக்கு பணமும் கிடைக்காது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும். இவங்களுக்கு ஃபுட்டாவும் ஒரு நல்ல விஷயமா நான் தரணும். இதனால ஆனியனை ஃபர்ஸ்ட் அவன் ரிங் ஷேப்ல அங்க வெட்டுறான். அது மூலமா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. மீட் அப்படியே ஃப்ரை பண்றான். எக் எல்லாம் போட்டு பண்ணி அவங்க வச்ச ஒரு செம்மையான பர்கர் அவன் செய்யறான். அது பாக்குறதுக்கே அப்படி இருக்கும். அங்க ஃபைனலி ஒரு தரமான பர்கரையும் அவன் ரெடி பண்றான். அதை அவன் கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேருக்கும் அதோட டேஸ்ட் அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதோட டேஸ்ட் ரொம்ப பேலன்ஸ்டா சூப்பரா இருக்கும். அங்க சாப்பிட்டுக்கினே இருக்காங்க. அங்க ஃபேலும் கேக்குது, ஆமா ஹோய் எங்களோட பங்கு எங்க இருக்கு? என்னோட பங்கா அங்க பெரிய தட்டுல நான் வச்சிருக்கேன், இதை கொண்டு வரேன் பாரு. அங்க எக்ஸ்ட்ரா லார்ஜா பெரிய சைஸ்ல அவன் செஞ்சு வச்சிருக்கான். அதை நம்ம ஃபேலும் மத்தவங்களும் சாப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கும் அங்க சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நம்ம ஹீரோவும் சாப்பிடுறான். அங்க சின்ன பசங்களும் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அட அங்கிள் ரொம்ப நன்றி, இந்த மாதிரி விஷயத்த நாங்க சாப்பிட்டதே இல்ல. இவங்க இப்படி சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அங்கிள்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க பாத்தீங்களா? இந்த பியூரான கண்களுக்கு நான் அங்கிள் மாதிரியா தெரியல. நான் என்ன அந்த அளவுக்கு ஓல்ட் ஆயிட்டனா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஃபேல் வர கலாய்க்குது, என்ன அங்கிள் நீங்க ரொம்ப ஓல்ட் ஆயிட்டீங்க போல, வாய மூறியா, என்ன அங்கிள் நீயும் சொல்லாத. அந்த இடத்துல பசங்க ரொம்ப டயர்டா கியூட்டா தூங்குவாங்க. அங்க அப்பயும் அந்த பையன் வந்து தூக்கத்துல உளருவான். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் பணத்தை கொண்டு வருவேன். பாவம் இந்த பசங்க அந்த அளவுக்கு பணத்துக்காக சின்ன வயசுல போராடுறாங்க. இவங்களுக்காக கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் பண்ணணும். அங்க அப்பயும் அங்கிள்னு சொல்லும் போது அங்க பாவம் நம்மால வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒரு சைடு க்ளோசரி எல்லாம் பாக்குறான். அதுல கியூர் பண்ண மாதிரி எதுவும் இல்ல. உருவாக்குன ஹை லெவலான போர்ஷனை பாக்குறான். இதெல்லாம் கியூர் பண்ண முடியுமான்னு ஃபேல் அங்க சொல்லுது, இல்ல அதெல்லாம் முடியாது. நான் ஹில்னஸை கியூர் பண்றதுக்கு இந்த மாதிரி போர்ஷன்லாம் கண்டிப்பா உதவியா இருக்காது. அதை கியூர் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுதான் எலிக்சர். எலிக்சரால எல்லா டிசீஸையும் இல்னஸையும் கிளியர் பண்ண முடியும். அது போக உங்களுக்கு இம்மார்டிலிட்டி அது வந்து கிடைக்கும். இது கேட்கிற நம்மால ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது எலிக்சரா? ஏன்னா அதெல்லாம் ஒரு ஃபேண்டசி அப்படின்னு தான் நம்மால யோசிச்சான். ஆனா உண்மையிலேயே அது இருக்கு. அப்புறம் அங்க எல்ஃப் வந்து சொல்லியிருப்பாருல, இந்த லிவர் ஹார்ட் இதெல்லாம் எலிக்சருக்கான ஒரு இன்கிரீடியன்ட்னு. அங்க அவரே சொல்லும் போது கண்டிப்பா இந்த விஷயம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அவன் நம்புறான். அங்க சோய் கிட்ட அந்த 2 ஐட்டமையும் கொடுத்து அதை உருவாக்குறதுக்கும் அவன் சொல்றான், சோய் உன்னால ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா உங்க அம்மாவோட இல்னஸை கியூர் பண்றதுக்கு? மாஸ்டர் எனக்கு இந்த 2 ஐட்டமை பத்தி தெரியல, இருந்தாலும் சோய் வந்து ட்ரை பண்ணி பாக்குது இப்படின்னு அது ரெண்டுத்தையும் அதுக்குள்ள உள்வாங்கிக்குது. சரி நீ அதை உருவாக்குற வரைக்கும் அந்த பசங்களுக்கும் அம்மாக்கும் நான் வந்து ஏதாச்சும் ரெடி பண்றேன். உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கணும், சாப்பிடுறதுக்கு டேஸ்டாவும் இருக்கணும். ஏகப்பட்ட வெஜிடபிள், சோயா, மில்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த போடுறான். அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. ஜென்டலான ஹாட்டான சோயா மில்க் சூப்பு அப்படின்னு ஒரு அற்புதமான டிஷ் அவன் ரெடி பண்றான். அந்த இடத்துல சோய் அவங்க சொல்லுது, இங்க டிஷ்ஷை ரெடி பண்றீங்க, சோய் அந்த விஷயத்தையும் ரெடி பண்ணிச்சு. அந்த இடத்துல அதுவும் போர்ஷன்ஸா எடுக்குது. அது பாக்குறதுக்கு ரொம்ப ரெடிஷா இருக்கும். அவன் என்ன யோசிச்சானா பர்பிளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். ஆனா இது இப்படி இருக்கா? அங்க பிக்ஸி டிராகனும் கேக்குது, ஆமா இது வந்து கியூர் பண்ணுமா? செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஸ்பெஷல் கிரேட்ல இருக்க ஒரு போர்ஷன் தான். இது மூலமா எந்த விதமான நோயா இருந்தாலும் அது கியூர் பண்ண முடியுமா? அட சோய் நீ உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்ட போ. அட மாஸ்டர் நீங்க பாராட்டாதீங்க, சோய்க்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சோய் நீ உண்மையிலேயே வேற லெவலு. சைட்ல ஃபேலும் கத்துது, ஆமா எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே இருக்க போற? பசங்களை அடிக்கடி என்னால பேபி சிக் பண்ணிலாம் இருக்க முடியாது, சீக்கிரம் வா. இந்த பசங்களை எழுப்பி சீக்கிரமா அங்க ஏற சொல்றான். பசங்களா போறதுக்கு இப்போ
டைம் ஆயிடுச்சு, மீதி விஷயத்த அங்கிள் ஃபேல் பாத்துப்பாரு, நல்லா பூச்சிக்கோங்க, ஏன்னா அப்பதான் நீங்க வெல்ல மாட்டீங்க. இதே மாதிரி அவங்க போறாங்க, அங்க ஆளு பயங்கரமா கத்துறான், அடி ஃபேலு கொஞ்சம் பொறுமையா போடா. இதே மாதிரி ஃபைனலா டோலன் சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க நைட் ஆயிடும். இந்த பசங்களும் எப்படியாச்சும் அவங்க அம்மாவை கியூர் பண்ணிடணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அடுத்த வாட்டி இஷ்ட கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா, நம்மளால அங்க ஆகர எடுக்கும் போது, பசங்களா உங்களோட பிரதர், அதாவது நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. என்னோட இன்வென்டரியில நல்லா தேடி பார்க்கும் போது ஒரு போர்ஷன் இருக்கு. இது மூலமா எந்த டிசீஸா இருந்தாலும் அதை கியூர் பண்ண முடியும். நான் அட்வென்ச்சராகவும் இருக்கேன், ஒரு மர்ச்சன்டாவும் இருக்கேன். அப்படி இருக்கும் போது இது என்னால ஃப்ரீயா கண்டிப்பா தர முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், உங்களுக்கு என்ன வேணும், அதுவா நீங்க பிடிச்ச அந்த ஆருக்கு அதை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நான் இது உங்களுக்கு கண்டிப்பா தரேன், கண்டிப்பா நீங்க வச்சுக்கலாம். ஆனா இதனால எங்க அம்மா கியூர் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது, இது மூலமா கியூர் ஆயிடுவாங்க. அது போக உங்க அம்மாக்காக நான் டிஷ்ஷும் செஞ்சிருக்கேன், ஒன்னா சாப்பிடுங்க. என்ன அந்த இடத்துல அந்த பையனுக்கும் கண்ணீர் ஆகுது. அங்கிள் நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. எங்க அப்பா வந்து ஒரு அட்வென்ச்சரரா இருக்காரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மர்ச்சன்ட் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு ஸ்டோரை ஓபன் பண்ணி உங்களமா தான் நிறைய நல்ல விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா? நல்ல விஷயம் தான், கவலைப்படாத, எல்லாமே உனக்கு நல்லதா போகும். உங்க அதுக்குன்னே அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்க ஹீரோவும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்தோடனே அந்த பசங்களை பத்தி சொல்றான். அந்த பசங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்களே. ஆனா சோயி உண்மையை சொன்னா உனக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அதனால தான் உங்களோட ஃபேமிலி இப்போ சந்தோஷமா இருக்க. சரி எப்படியோ டென்ஷனை கிளியர் பண்ணிட்டோம். உங்களோட லெவல்லாம் நம்ம செக் பண்ணலாம். அங்க ஃபேலோட லெவல்ல செக் பண்ணும்போது 921 இருக்கும். 10 லெவல் அங்க ஏறிச்சு. போன வாட்டி அப்ரைசல் பண்ணும்போது 10 லெவல் கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ நீ ரொம்ப வேகமா லெவல போயிட்ட. பிக்ஸி டிராகனும் ஒரு லெவல் அதிகமா இருக்கு. நம்ம சோயி தான் அங்க பங்கமே. பிறந்தே ஒரு 2 மாசமோ எதுதான் இருக்கும், அதுக்குள்ள அங்க லெவல் 88ல இருக்கு. அட சோயி நீ வந்து உண்மையிலேயே வேற லெவலு. உன்னோட ஸ்பீடு அது ரொம்ப கிரேசியா இருக்குப்பா லெவல் பண்றது. அங்க சோயும் அப்படி சந்தோஷமா குதிக்குது. ஃபேல் அதை பத்தி சந்தோஷமா சொல்லுது, என்னோட டிஃபென்ஸ் என்னோட ஸ்பீடு எல்லாமே 10,000க்கும் மேல இருக்கு இப்படின்னு அங்க சொல்ல இருக்கு. நம்ம டோராவும் அங்கேயும் பந்தன் இருக்கு அதோட ஸ்பீடை காட்டின. அங்க ஹீரோ அவனை பார்க்கும் போது அவனுக்கு பாவம் அங்க எந்த விதமான முன்னேற்றமும் தெரியல. ஆனா நல்லா பார்த்தா அங்க க்ளோசரி ஸ்கில் கிட்ட +1 அப்படின்னு காட்டும். இது நான் வந்து இதுக்கு முன்னாடி பாக்கலையே. அதை கிளிக் பண்ணும்போது 2 ஆப்ஷன் வந்து வருது, பர்கரு இன்னொன்னு கேக்கு. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் உன்னை தொல்லாமா, அது மூலமா எதை வேணாலும் உன்னால வாங்க முடியுமா? இது ஒரு நியூவான எபிலிட்டி தான். இத பத்தி அவன் யோசிக்கிறான். அங்க ஃபேலும் வந்து கேக்குது, ஆமா என்னது அது, பர்கரா? எனக்கு அது வேணும், ஹியூமன் உலகத்தோட பர்கரா அது. ஆனா சோயி கேக்க நோக்கி கை காட்டுமா, ஏன்னா அது ரொம்ப அழகாவும் பிரிட்டியாவும் இருக்கும், அதனால அதை கை காட்ட நம்மால வந்து சோயி சொன்னது அங்க பண்றான். அங்க இதனால ஃபேலுக்கு கடுப்பாவுது. ஏய் நீ பண்றது எதுவும் சரியில்ல, சோயிய நீ தான் கெடுக்கிற. அட என்னப்பா ஃபேலு, உனக்கு ஸ்வீட்னா பிடிக்காதா? உண்மையிலேயே நல்லா இருக்கும். அங்க டஞ்சன்ல கூட உனக்கு பிடிச்சிருந்தது, சரி அதையே தொடலாம். அங்க ஸ்வீட்டு கேக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் அப்பீர் ஆகும். அதையும் ஆளு கண்ணா பின்னான்னு வாங்குறான். அங்க கேக்க பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம். எப்பயுமே ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தா அங்க வந்து ஒரு கேக் இருக்கு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம். அந்த மாதிரிதான் இப்பவும் எனக்கு இருக்கு. அங்க ஆளு வெட்டுறான், ஆனா ஃபேல் வந்து அங்க கத்துது, என்னடா பண்ணு இருக்க, ஒரே வாயில என்னால முழுங்க முடியும். அடி ஃபேலு பொறுமையா வெயிட் பண்ணு, இப்போ நான் தரம் பாரு உனக்கு. அங்க எல்லாத்தையும் கலந்து வச்சு பயங்கரமா தரான். ஃபேலு ஒரே வாய் தான் அப்படியே முழுங்கிட்டு, அதோட டேஸ்டும் அப்படியே நாக்கிலேயே கரையுது. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. பிக்ஸி டிராகன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிட்டதே இல்ல போல. அழுக்கையில சாப்பிடாத மாதிரி அங்க அப்படி சாப்பிடுது. யோசிக்கல, இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. சோய்க்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா வாயில போட்டோன்னே இது அப்படியே கரையுது. அதே டைம்ல இது டெலிஷியஸாவும் இருக்கு. அங்க புட்டிங் அவன் தரான், அது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அங்க சோயை பார்த்ததை சொல்லுது, பாத்தியா அது உன்ன மாதிரியே அப்படியே ஜிகிள் ஆகுது. அங்க இதை அவங்க சாப்பிடுறாங்க, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நோ சைடு நம்மளால ஏதோ ஒன்று சாப்பிடுறான், அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அங்க காஃபி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த குடிக்கிறானா, அதை பார்த்து ஃபேல் கேக்குது, ஆமா என்னது அது, நீ ஓடி குடிக்கிற? அட இது குடிக்கும் போது இன்னமும் நல்லா இருக்கும்பா. அதனால்தான் அங்க சோயி பிக்ஸி டிராகன் 2 பேருமே அதை திரும்பவும் கேக்குறாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு திரும்ப அது வேணும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா அதை ஒரே டைம்ல நிறைய சாப்பிடக்கூடாது. ஆனா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனா ஏன் தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த நான் மறந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நோ சைடு அந்த காடஸ் பயங்கரமா கத்துறாங்க, அடே நீ பண்றது எதுவும் சரியில்லடா, உங்களை ஏமாத்தி நீ ஒண்டி ஜாலியா சாப்பிட்டு இருக்க, இங்க சாருக்கு இல்ல எனக்கு சாருக்கு வேணும் அப்படின்னு இன்னொரு காடஸ் அவங்க கத்துறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அங்க பியூட்டி ப்ராடக்ட் எதுவும் இல்லையா இந்த உலகத்துல, அதுக்கு என்ன பையனு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பாய்ஸ் அவங்களுக்கு அங்க சரக்கு இல்லையா, இந்த மாதிரி இவங்க ஒரு சைடு கஷ்டப்பட நம்ம ஆளுக்கு இப்போதான் ஞாபகம் ஆகுது, அட நான் இதை எப்படி வந்தேன், அதாவது இந்த ஸ்கில் எனக்கு அப்பயே கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சா டெரேலுக்கும் அங்க ஐரிஸுக்கும் நிறையவே நான் கேக்க குத்துருப்பேன். அட பைத்தியக்காரா, எங்களுக்கு நீ ஒண்ணுமே ஆஃபரிங் பண்ணல அப்படின்னு காடஸ் அங்க கத்துறாங்க.
எங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஆனா கடைசியா அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு காட்டல, குட்டி உண்டு அனிமேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அங்க அம்மாவும் அங்க ட்ரிங்க குடிக்க அவங்களுக்கு இப்போதான் புத்துணர்ச்சியா பழையபடி ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க இது ஒண்டி இல்ல, என்னமோ எங்க கிட்ட சூப் இருக்கு, அதை நீங்க சாப்பிடுங்க, அதையே கொண்டு வராங்க. அதுவும் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அந்த பையனும் அவங்க யோசிக்கிறான், அங்கிள் வந்து உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் எங்களுக்காக அவரு தந்திருக்காரு. உண்மையிலேயே அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் உழைச்சு அவருக்கு கண்டிப்பா நான் பே பேக் பண்ணதான் போறேன் அப்படின்னு இந்த டேரில் குட்டி பையனும் சொல்ல எங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த பையன் எப்படி சொல்றானா, கண்டிப்பா இந்த அனிமைக்கு சீசன் 3 இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அனிமேவை என்னதான் நல்லா இழுத்தாலும் போரே அடிக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப தரமான அனிமே தான் இது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.